ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. மல்லி 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 மல்லி. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பொண்ணை நான் கொன்னுட்டேன்னு நினைச்சு என் மேல நீங்க கோவத்துல இருந்தீங்க. நான் எவ்வளவோ உங்களுக்கு சொல்லியும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரவே இல்லை. ஆனா ரேணுகாவை நான் பார்த்த உடனே அந்த நிமிஷமே அவளை உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? என் மேல நீங்க வச்ச குற்றச்சாட்டெல்லாம் பொய்யின் நிரூபிக்கிறதுக்காகவோ உங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் தீர்றதுக்காகவோ இல்ல. பெத்த பொண்ண பிரிஞ்சு இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எனக்கு தெரியும். நானும் பொம்பளை பிள்ளைய பெத்தவன் தான். இதோ என் தோள் மேல கிடக்குறாளே, இவ இந்த வயசுல அனுபவிக்க கூடாத எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா. எனக்கு பயமா இருக்கு. இந்த ராத்திரியை கடக்கிறது ஏதோ மரண போராட்டம் மாதிரி இருக்கு. என் பிள்ளைங்க இந்த நிலைமையில பாத்துக்கிட்டு இருக்க என்னால முடியாது. உங்களால வெண்பா என்னையும் மல்லியையும் பிரிஞ்சு கஷ்டப்பட்டா. கொஞ்ச நாள் அந்த ராஜேஸ்வரியால படாத பாடுபட்டோம். இப்ப திரும்ப ரேணுகாவை காரணம் காட்டி மல்லிகிட்ட இருந்து இவளை பிரிக்க நான் விரும்பல. பாவம், பிஞ்சு குழந்தை. புத்திய வச்சு நாம ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா பெத்த அம்மா வந்துட்டாளே, இனிமே வளர்த்த அம்மா எதுக்குன்னு அது நியாயமான கேள்வியா தான் தெரியுது. ஆனா இந்த குழந்தைக்கு நம்மள மாதிரி சாமர்த்தியமா கேள்வி கேட்க தெரியாது. ஆனா இவ மனசுல அம்மா நிறைஞ்சிருக்கிறது மல்லி தான். இவளுக்கும் தெரியும் மல்லி நம்மள வளர்த்த அம்மா தான். பெத்த அம்மா இல்லைன்னு தெரியும். சுமந்து பெத்தது ரேணுகா தான்னு தெரியும். ஆனா அந்த அறிவை உணர்ச்சி மழுங்கடிச்சு ஓரமா உட்கார வச்சிருது. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு உங்க பொண்ணு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு என் பொண்ணு எனக்கு முக்கியம். ரேணுகா உன் ஒய்ஃப் தானே, அவ பெத்த குழந்தை தானே இவன்னு உங்ககிட்ட நியாயமான கேள்வி இருக்கலாம். என்கிட்ட அதுக்கு மறுத்து சொல்ல பதில் இல்லாம இருக்கலாம். நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் குழந்தை இப்படி தவிச்சு போயிருக்கிறத பாக்குறப்ப இவளை விட எனக்கு வேற எதுவும் பெருசு இல்லைங்க. எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். ஒருவேளை மல்லி மேல உங்களுக்கு இப்ப கோவம் வரலாம். என்னடா இவ நம்ம புள்ள வாழ்க்கையை கெடுத்துருவாளோ, நம்ம புள்ள எதிர்காலம் என்ன ஆகும்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா ரேணுகா இன்னைக்கு இங்க இருக்கான்னா அதுக்கு முழு காரணம் மல்லி தான். நான் அதிகப்படுத்தி எல்லாம் ஒன்னும் சொல்லல, அதுதான் நிஜம். தன்னோட உயிரை பணையம் வச்சு கொலை செய்யற கும்பல் கிட்ட இருந்து ரேணுகாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது மல்லி தான். வெண்பாவுக்கும் சரி ரேணுகாவுக்கும் சரி மறுவாழ்வு கொடுத்தது மல்லிதான்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு ரேணுகா எவ்வளவோ கலைபுரம் பண்றா. கூட பிறந்த தங்கச்சி நிஷா, அவளுக்கு கூட ரேணுகாவை பாத்துக்கிறது அவ்வளோ கடுப்பா இருக்கு. ஆனா மல்லி ரேணுகாவை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டா. ரேணுகா மல்லி கிட்ட தான் சாப்பிடுவா, அவகிட்ட தான் தூங்குவா. மல்லி என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பா. வெண்பாவுக்கும் சரி இப்ப இருக்கிற நிலைமையில ரேணுகாவுக்கும் சரி மல்லி தவிர்க்க முடியாத ஒரு தேவை சார். புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப போறேன்னு சொல்றீங்களா மாப்ள? வேற வழி இல்ல. ரேணுகா நேரமாச்சு சார், அவ தூங்கி இருப்பா. என் பொண்ணும் நிம்மதியா தூங்கணும். ப்ளீஸ். சரி போங்க மாப்ள. கிரேட் எஸ்கேப். அப்படியே 2 பேர் ஓடி வந்துட்டோம்.
மாப்பிள நல்ல வேளை இந்த கேப்ல மல்லியோட பெரியம்மா இல்ல. அவங்க மட்டும் இருந்திருந்தா அப்புறம் நடந்திருக்கிறதே வேற. ஆனா பிக் பார்ட்டி மிஸ் பண்றேன். அவங்க மட்டும் இருந்திருந்தா எப்பவே எங்களை அங்கிருந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்ப என்ன கெட்டு போச்சு வெண்பா? டாடா தான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன்ல. அப்புறம் வேற என்ன விசேஷம் மாப்பிள? நான் வந்ததே விசேஷம் தானே. மல்லி ரொம்ப பசிக்குது. ஐயோ, நீங்க சாப்பிடலையா? வெண்பா நீ? இல்லம்மா, நீங்க இல்லாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன்? நீங்க சாப்பிட்டீங்களா? ஏங்க இங்க ஒருத்தர் இருக்கேன், என்ன யாருமே என்னன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. ஐயோ அண்ணன், சாரிண்ண, நான் யோசிக்கவே இல்ல. நீங்களாச்சும் கேட்டிருக்க கூடாதா? இல்ல மல்லி, நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருந்த? அந்த நேரத்துல நான் வந்து உன்கிட்ட சாப்பாடு இருக்குமான்னு கேட்டா நீ என்ன நினைப்ப? என்னென்ன இது? நான் அப்படியெல்லாம் நினைப்பேனா? இல்லம்மா, நானே தோசை ஊத்திக்குவேன் தான். தோசை மாவெல்லாம் இருக்கு. ஆனா நீ பட்னியா இருக்கும்போது நான் சாப்பிட்டா நல்லா இருக்காதுமா. நீ வேற தூங்க போறேன்னு சொல்லிட்ட. எனக்கு வயிறு காலியா இருந்தா தூக்கம் வராது வேற. என்னடா பண்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி நீயே கேக்குறியான்னு பார்த்தேன். நல்ல வேளை கரெக்டா மாப்பிள்ள வந்து என் வயித்துல தோசையை வாத்துட்டான். சரிண்ண, ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சுட சுட தோசை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். மல்லி மல்லி இரு இரு. என்னாச்சு? நீ ஃபீல் பண்ணி டயர்ட் ஆயிட்ட. சோ இன்னைக்கு நானே எல்லாருக்கும் இட்லி சுட்டு தர போறேன். மாப்பிள்ள ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நான் உங்களை அசிஸ்ட் பண்றேன். நீங்க சீஃப் குக், நான் அசிஸ்ட் குக். அசிஸ்டன்ட் அந்த கரண்டி எடு, அசிஸ்டன்ட் அந்த எண்ணெய் எடு அப்படின்னு சொன்னா உடனே கரெக்டா எடுத்து கொடுத்துருவேன். யாரு நீங்க? உங்களுக்கு தான் விளக்கெண்ணைக்கும் நல்லெண்ணைக்கும் வித்தியாசமே தெரியாது. அப்ப சரி, எல்லாரும் வாங்க, நம்ம கிச்சன்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம். இது நல்ல ஐடியா. இது ரொம்ப சூப்பர் ஐடியா. போலாமா? கம் ஆன், வாங்க. ஓடு 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 ஓடு. போமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.